படிச்சாதான் நம்ம எதிர்க்க நல்லா இருக்கும் நினைச்சாதான் ஒழுங்கா படிப்பான், அல்ல கோட் அடிச்சு நடப்பான். ஒரு ஆபீஸ்க்கு போறவங்க இந்த ஆபீஸ்ல நம்ம நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், நல்ல வேலை செய்யணும், அப்பதான் நமக்கு ப்ரமோஷன் வரும் நினைச்சு போனாதான் அவன் நல்ல வேலை செய்வான். அல்ல ஓபி அடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்புறம் சமயம் வரும்போது எல்லாம் டெர்மினேஷன் கொடுக்கும்போது முதல் ஆள அவன் பேர் தான் லிஸ்டுக்கு வரும். ஒரு காரியத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரீர வாழ்வு, சுக வாழ்வு, ஆரோக்கியமான வாழ்வு முக்கியம் என்பதை நாம் முதலாவதாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அது நம்பர் 1. இரண்டாவதாக சந்தோஷமான மனதுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். We should have a joyful heart. சந்தோஷமான இருதயம் உடையவர்களாய், மனதுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சந்தோஷமான சமாதானமான மனதுதான் நல்ல ஆரோக்கிய வாழ்வின் அடிப்படை. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Proverbs chapter 17 verse 22. நீதிமொழிகள் 17:22. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். இது என்ன போட்டுருக்குன்னு தெரியல, இது வேற மாறி இருக்கு அந்த இடத்துல. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். A joyful heart is a good medicine. Joyful heart is a good medicine. Blood pressure, stress level எல்லாம் என்னது, நல்ல மகிழ்ச்சியா இருந்தா குறையும் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். மகிழ்ச்சியா இருக்கணும். ஸ்ட்ரெஸ் அதிகமுள்ள நாட்களில் நம்ம இருக்கிறோம். மன அழுத்தம் அதிகமுள்ள நாட்களிலே நாம் இருக்கிறோம். எல்கேஜி அட்மிஷனுக்கு இப்ப போராட வேண்டியிருக்கு. வயிற்றுல பிள்ளை உருவாகி கொண்டிருக்கும் போதே எல்கேஜி அட்மிஷனுக்கே போராட வேண்டியிருக்கு. படிக்கிறது பிள்ளைகளுக்கு பாவங்க பாரு என்ன பாடுபடுதாங்க. அவங்க வயசுக்கு மீறிய படிப்பு. சிபிஎஸ்இ ஒரு சிஸ்டம் இருக்கு, ஐசிஎஸ்இ ஒரு சிஸ்டம் இருக்கு. அவங்களுடைய வயசுக்கு மீறிய பள்ளியில படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்லூரி பாடங்களை படிக்க வைக்கிறார். பாவம் பிளஸ் 2 படிக்க பிள்ளைகளை பார்த்தா ஒரு மாதிரி பேரஞ்ச மாதிரி இருக்கு. இப்படி எப்பவுமே வெற்று கிரகத்து பிள்ளைகள் மாதிரி தான். எப்படியாவது அந்த அட்மிஷன் வாங்கணும். ஏன் சில 100 சீட்ஸ், hundreds of seats தான். lakhs and lakhs of people, லட்சக்கணக்கான ஜனங்கள் எழுதுகிறார்கள். காம்படிஷன். லட்சக்கணக்கான பிள்ளைகள் இந்த எக்ஸாம் எழுதுறாங்க சில சீட்ஸுக்கு. இன்னைக்கு நம்முடைய கவர்மெண்ட் அதை அக்கறை எடுத்து நம்ம இது பண்ணல, சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணல. போட்டி, ஸ்ட்ரெஸ். சரி படிச்சு முடிஞ்சு வேலைக்கு வந்தா அது பெரிய போராட்டம். வேலை தேடுகிறது போராட்டம், வேலையை காத்துக்கொள்கிறதுல போராட்டம். அங்க பல பிரச்சனைகள். கீழே பிடிச்சு இழுத்துறான், ஏதாவது பண்ணிடுறான், போட்டு கொடுத்துறான். வேலையை காத்துக்கொள்கிறது போராட்டம். திருமணம் நடத்த வேண்டிய பெண்ணோ மாப்பிள்ளையை தேட்டா அது தனி போராட்டம். திருமணம் ஆனால் அது தனி சப்ஜெக்ட். அது ஃபேமிலி சப்ஜெக்ட். அது பாஸ்டர் எடுப்பாங்க சீக்கிரம். பிள்ளை பெற்று அதுல பிள்ளைகளுக்கும் நம்மளும் நல்லா இதா அட்ஜஸ்ட் பண்ணி போனா பெரிய விஷயம். கடைசியில எல்லாம் முடிஞ்சு நாம் மரித்தால் கல்லறைக்க பெரிய போராட்டமா இருக்கு. இப்போ கல்லறை கிடைக்க மாட்டேங்குது. வாழ்க்கைய ரொம்ப ஸ்ட்ரெஸ், உறவுகளிலே முரண்பாடுகள், கான்ஃப்ளிக்ட்ஸ் இன் தி ரிலேஷன்ஷிப், வரிஸ், கவலைகள், சிந்தனைகளிலே ஏற்படுகிற போராட்டங்கள், நம்முடைய தாட்ஸ்ல ஏற்படுகிற ஸ்ட்ரகிள், அநேக ஸ்ட்ரெஸ் லெவல். இதெல்லாம் மாற்றுவதற்கு நமக்கு தேவை மனமகிழ்ச்சி. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க வேண்டும். என்னுடைய ஆலோசனை இல்ல, பவுல் என்ன ஆலோசனை சொல்லுகிறார் வாசிப்பு. அருமையான ஒரு 3 பாயிண்ட் ஃபார்முலா, ரொம்ப அருமையான ஒரு ஃபார்முலா இங்க பவுல் சொல்லுகிறார். வாசிப்போம். பிலிப்பியன் 4ஆம் அதிகாரம் 4 to 8 வரை வாசிப்போம். பிலிப்பியன் chapter 4 to 8. Children, you also please listen. Philippians chapter 4 to 8. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். எங்க இருந்து சொன்னாரு உங்களுக்கு தெரியும், எல்லாம் ஏற்கனவே நிறைய தடவை கேட்டாச்சு. சிறைச்சாலை, ரோமாபுரி சிறைச்சாலைன்னு சொல்லுகிறாரு. உங்கள் சாந்த குணம், உங்கள் சாந்த குணம், ஃபார்முலா நம்பர் 1, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். பாருங்க, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். முதல்ல அதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. forbearing spirit அப்படின்னா கிரேக்க ஜென்டில், மாடரேஷன்,
பேஷண்ட், அமைதியா இருப்பது. சாந்த குணம், அமைதியா இருப்பது. விட்டு போதல், பொறுத்து போகுதல், மன்னித்தல். இன்னைக்கு ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம், நல்ல நமக்கு ஒரு நல்ல டைம் வருது, ஒரு ப்ரமோஷனுக்கு ஒரு வேகன்சி வருது. திடீர்னு பார்த்தா ஏதாவது ஒண்ணு பண்ணி கூட இருக்கவங்க சேர்ந்து போட்டு கொடுத்து அந்த ப்ரமோஷன் என்ன செஞ்சிடறாங்க, வேட்டு வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மனசெல்லாம் அவங்க பார்க்கும்போதெல்லாம் வேலைக்கு போக விருப்பம் கிடையாது, சீட்ல இருந்தாலும் விருப்பம் கிடையாது. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி கசப்புகள், மன அழுத்தங்கள். சமீபத்தில் நான் கன்சல்டிங் பண்ற ஒரு கம்பெனில கிட்டத்தட்ட அந்த கம்பெனில ஒரு 15 வருஷமா எல்லா இன்ஜினியர்ஸா வந்தவங்க எல்லாம் சீனியர் மேனேஜர்ஸா மாறிட்டாங்க. ப்ராஜெக்ட் மேனேஜர், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர், அது இதுன்னு எல்லாம் ஒரே டெசிக்னேஷனா ரொம்ப காலமா வச்சுட்டாங்க. திடீர்னு ஒரு வேகன்சி வந்துட்டு, ஒரே ஒரு வேகன்சி, ஏரியா மேனேஜர், அவங்களுக்கு மேல. அவ்வளவுதான். எல்லா ரிலேஷன்ஷிப் போச்சு, ஃப்ரெண்ட்ஷிப் போச்சு, எல்லாம் போச்சு. அவன் போட்டு பயங்கரமான தகராறு. ஒரு தகுதியான ஒரு என்னுடைய நண்பர், அவருக்கு அது கிடைக்கல. அவர் என்னை கூட்டு போய் ஒரு லஞ்ச்ல உட்கார்ந்து கண்ணீர் வடிக்காத குறை. நான் அவர்கிட்ட சொன்னேன், அவர் ஒரு கிறிஸ்டியன், காத்தலிக், நீங்க ஒரி பண்ணாதீங்க, எனக்கு தூக்கமே கிடையாது ஜான்சன், வேலைக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை, என் ஒய்ஃப் பிள்ளைக்கெல்லாம் சண்டை போடுறேன் நான், எதனால எனக்கு தெரியல, எனக்கு வர வேண்டிய நியாயமான ப்ரமோஷன் கிடைக்க மாட்டாங்களே. நான் சொன்ன கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த ப்ரமோஷனை கண்டிப்பா தருவார். இத மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். நாம செய்யாத குற்றத்திற்காக, நாம சொல்லாத வார்த்தைய ஒருத்தர் சொல்லுவார், இவர் இப்படி சொன்னாராம, அவர் இப்படி செய்தாராம, கேட்கும் போது மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், வேதனை. ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிற ஃபார்முலா, உங்கள் சாந்த குணம், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. எல்லா கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உங்கள் சாந்த குணம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருப்பதாக. சங்கீதம் 37:11 வாசிங்க. சங்கீதம் 37:11. சங்கீதம் 37:11. Psalm 37:11. சாந்த குணமுள்ளவர்கள், நல்ல கவனிங்க, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். பாருங்க, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள், மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். அவங்களுக்காக இல்லைங்க, அவங்களுடைய நன்மைக்காக இல்ல, நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய சந்தோஷத்திற்காக, நம்முடைய ஹெல்த்துக்காக, நாம் ஆரோக்கியமாய் வாழ்வதற்காக அவர்களை விட்டுக் கொடுங்கள், அவர் மன்னியுங்கள், பொறுத்து போங்கள், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது ஃபார்முலா வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒன்றுக்கும் என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. கவலைப்படக்கூடாதுன்னு இப்ப நான் இந்த மேடையில இருந்து பேசலாம், நீங்களும் கேட்கலாம், நல்ல கேட்க நல்லா இருக்கு. ஆனா கவலைப்படாம இருப்போமா? முடியாது. பிராக்டிக்கலா ஒரு டிவைன் என்வைரன்மெண்ட்ல, ஒரு திவ்ய சூழலில் நம்ம கேட்க நல்லா இருக்கு, பேச நல்லா இருக்கு. ஆனா வெளியே போனா 1008 கவலை இருக்கு. நம்முடைய பெற்றோர்களுடைய உடல்நிலை குறித்து நியாயமான கவலை இருக்கிறது. வயதான காலத்தில் அவர்கள் படுகிற அந்த வேதனைகளை பார்க்கும்போது கண்ணீர் வருகிறது. அந்த வயது ஆக ஆக அவர்களுக்கு ஏற்படுகிற உடல் சரீரத்தில் ஏற்படுகிற மாற்றங்களை குறித்து பார்க்கும்போது ஒரு கவலை வரதான் செய்கிறது. பிள்ளைகளை குறித்து கவலை இருக்கிறது, அவருடைய எதிர்கால படிப்பை குறித்து, அவருடைய எதிர்காலத்தை குறித்து. இன்னைக்கு ஒருவேளை இந்த தேசத்தில் இருக்கிற ரிசர்ச் அது இதுன்னு வந்துகிட்டு இருக்க செய்தி வந்துகிட்டு இருக்க, நாளை வேலைக்கு போனா என்ன செய்யறது, ஊருக்கு போகணும், நம்ம பெரிய சேமிப்பு ஒண்ணு இல்லையே, அல்ல நம்ம என்ன செய்யறது, ஊர்ல போய் இந்தியாவில் போய் என்ன செய்வது என்ற கேள்விக்குரிய ஒரு கவலையை கொடுக்கிறது. ஒரே என்ன விட்டு. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபம், ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபம். ஏன் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபம்? ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய பாரங்களை எல்லாம் இறக்கி வைக்கும் போது, நம்முடைய கவலைகளை எல்லாம் இறக்கி வைக்கும் போது, ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை, ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை எண்ணி பார்த்து, ஆண்டவரே இப்படியெல்லாம் எங்களை நடத்தினீரே, இந்த பாதையிலெல்லாம் நாங்கள் சென்ற போது எங்களை தாங்கினீரே, ஏந்தினீரே, சுமந்தீரே, ஆண்டவரே இன்னும் எங்களை போஷிக்க, எங்கள் தேவைகளை சந்திக்க நீர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர் என்பதற்காக அங்கே பவுல் சொல்கிறார்,
இருக்கிறார். நீங்கள் ஸ்தோத்திரத்தோட கூட நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள். நம்முடைய தமிழக முன்னாள்